டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்தானதால் அரிட்டாப்பட்டி விழா கோலம் பூண்டது. அவர்களின் போராட்டங்களோடும் அதனைத் தொடர்ந்த மகிழ்ச்சியோடும் பங்கெடுத்துக் கொண்ட மாலை முரசு தொலைக்காட்சியின் ஒரு வரலாற்று சித்திரம்தான் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் தனி இடத்தை தக்க வைத்திருக்கிறது அரிட்டாப்பட்டி என்றால் அது மிக இல்லை. கடந்த ஆண்டு மத்திய அரசின் மூலமாக வேதாந்தா நிறுவனத்தின் இணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் நிறுவனம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயன்றது. டங்ஸ்டன் திட்டத்திற்கு இப்பகுதியில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல் வெளியானது. பல்லுயிர் பெருக்க பூமியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் குதித்தனர். மலை வளத்தையும் நதியையும் மண் வளத்தையும் கைப்பிடி அளவு கூட தரமாட்டோம் என்றனர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியிலிருந்து மதுரை தமுக்கம் மைதானம் வரை சுமார் 25 மைல் தூரம் நடந்தே பேரணியாக சென்று மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கிராம மக்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், வணிகர்கள் என திரண்டு வந்த மக்களின் போராட்டத்திற்கு பின்னர் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளின் பார்வையும் அரிட்டாப்பட்டி மீது விழுந்தது. அம்மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகியது. தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சூளுரைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். இதனிடையே போராட்ட களத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அம்மக்களை சந்தித்து டெல்லி அழைத்து செல்வதாக வாக்குறுதி அளித்தார். அதை போலவே போராட்ட குழுவினரை டெல்லிக்கு அழைத்து சென்ற அவர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தார். முடிவில் என்ன நடக்குமோ என்று ஏக்கத்தில் இருந்த அரிட்டாப்பட்டி மக்களின் வயிற்றில் பால் வார்த்தது போல டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. அவ்வளவுதான். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என அரிட்டாப்பட்டி முழுவதும் உற்சாகம் கரை புரண்டது. சிறுவர்கள் தொடங்கி முதியோர் வரை கொண்டாட்டம் களை கட்டியது. தங்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடினார்கள். ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கிக் கொண்டார்கள். தங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பிறவியிலே நாங்க பிறக்காத பிறவி இன்னைக்கு இந்த மண்ணுல தங்க பூமி, அந்த தங்க பூமியில பிறந்திருக்கா. ஆனா மீடியாக்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறா. இன்னைக்கு பிரதமர் ஐயா மோடி செஞ்சிருக்கதும் தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்கேன். டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து பண்ணதுக்கு அவங்க 2 பேத்துக்கும் நன்றி. அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். ஒன்றுபட்ட மக்கள் போராட்டத்தினுடைய வெற்றியாக அளப்பரிய சந்தோஷமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் சக்தி முன்பு எந்த சக்தியும் வெல்லாது என்பதற்கு இந்த ஏல ரத்து என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இருப்பினும் மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்க்கிறோம். இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற நாசகார திட்டங்களை எங்கும் செயல்படுத்த மாட்டோம் என்கிற கொள்கை முடிவை எடுத்து அறிவித்திருக்கலாம். இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். தங்கள் ஊர் மண்ணை அள்ளி முத்தமிட்டு மகிழ்ந்த மக்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவித்தனர். அரசியல் தலைவர் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து இரவு பகலா போராடின மக்களுக்கு எங்கள் அனுதாபமும் எங்களுடைய வணக்கங்களும் அதிகம். எல்லா தொலைக்காட்சிக்கார பத்திரிகைகளுக்கு நாங்க வணக்கம் தெரிவித்துக் கொள்றோம். டங்ஸ்டன் திட்டம் ரத்து அப்படிங்கிற விஷயம் மத்திய அரசு கொடுத்திருக்க விஷயம் மகிழ்ச்சிகரமான விஷயம் தான். நிச்சயமாக மேலூர் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் நாங்க ஒரு விவசாய சங்கங்கள் முன்னெடுத்த போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் தான் நினைக்கிறோம். ஐயா மோடி அவர்களுக்கு நாங்க ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து நம்ம தமிழக முதல்வர் ஐயா திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சிறு குழந்தையில இருந்து முதியவர் வரைக்கும் எங்களுக்காக எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நாங்க இந்த தருணத்துல மனமார்ந்த நெஞ்சார்ந்த சொல்ல வார்த்தை இல்லாத நன்றிகள்.
3 மாத கால போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் ஆனந்த கூத்தாடி மகிழ்ச்சி தெரிவித்த அம்மக்களின் கண்களில் அடுத்த தலைமுறைக்கு தங்கள் மண்ணை மீட்டுக் கொடுத்த வெற்றி களிப்பை காண முடிந்தது. போராட்ட களத்தில் அரிட்டாப்பட்டி மக்களுடனேயே பயணித்து வெற்றியை சுவைத்த மகிழ்ச்சியில் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் மதிவாணன்.